ராமநாதபுரம் அருகே ஒரு டீ கடையில் சாதிய அடிப்படையில் 3 விதமான டம்ளர்களில் டீ வழங்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்கள் அப்பாவியாய் தரையில் அமர்ந்து டீ குடிக்கும் அவல நிலையையும் பார்க்க முடிந்தது. இந்த காலத்திலும் இரட்டை குவளை முறை நடைமுறையில் உள்ளதா என பலர் ஆச்சரியமாக கேள்வி எழுப்பினாலும் குறிப்பிட்ட அந்த கடையில் இருந்த டம்ளர்களும் இருக்கைகளும் அதனை அப்பட்டமாக தோலுரித்து காட்டியது. இப்பெல்லாம் யாரு சார் சாதி பார்க்கிறா என்ற வாக்கியம் தற்போதைய காலகட்டத்தில் பலர் வாயில் இருந்து சாதாரணமாக வந்தாலும் அது பெயரளவில் வரும் வாக்கியம் தானே தவிர அதில் முழுமையாக உண்மை இல்லை என்பதற்கு இந்த முதியவர் தரையில் அமர்ந்து பீடி புகைக்கும் காட்சிதான் சாட்சி. டீக்கடைகள் மற்றும் பொது இடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மற்ற சாதியினருக்கும் தனித்தனி குவளைகளில் தேநீர் வழங்கும் கொடுமையான நடைமுறைதான் இரட்டை குவளை முறை. நம் பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கிராமங்களில் நிலவி வந்த இந்த இரட்டை குவளை முறையால் பட்டியலின மக்கள் பட்ட மனவேதனை சொல்லி மாளாது. அவர்கள் தேங்காய் கொட்டாங்குச்சியில் தேநீர் வாங்கி குடித்த காலமும் இருந்தது. அது மட்டுமா, மற்ற சமூகத்தினர் தேநீர் கடைகளில் நாற்காலியில் அமர்ந்து குடித்தால் பட்டியலின மக்கள் மட்டும் கடைக்கு வெளியே தரையில் அமர்ந்து டீ குடித்தனர். இப்படி தலைவிரித்தாடிய தீண்டாமை காலகட்டத்தில் வாழ்ந்த பட்டியலின மக்கள் பலர் சாதி வெறி பிடித்த அதிகார வர்க்கத்தினரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் மாண்டும் விட்டனர். ஆனால் இந்த தீண்டாமை கொடுமையை ஒழிக்க தேச தலைவர்கள் பலர் தங்கள் வாழ்நாள் முழுக்க பல கட்ட போராட்டங்களை நடத்தியதோடு சட்ட போராட்டங்களையும் நடத்தினர். அதன் விளைவாக பல கிராமங்களில் இரட்டை குவளை முறை முடிவுக்கு வந்தது. ஆனாலும் சில இடங்களில் இந்த இரட்டை குவளை முறையை அறவே ஒழிக்க முடியாத நிலைதான் உள்ளது. அப்படி ஒரு கிராமத்திற்குத்தான் சென்று கள ஆய்வு செய்திருக்கின்றனர் நியூஸ் தமிழ் செய்தி குழுவினர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட பாரனூர் கிராமத்தில் இரட்டை குவளை முறை தொடர்வதாக புகார் எழுந்தது. 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இங்கு வசித்து வரும் நிலையில் ஒரு சமூகத்தினருக்கு பெரிய சில்வர் டம்ளர், மற்றொரு சமூகத்தினருக்கு சிறிய சில்வர் டம்ளர், மற்றொரு சமூகத்தினருக்கு கண்ணாடி டம்ளர் என டீ 3 விதமான டம்ளர்களில் வழங்கப்பட்டு வருவதாகவும், அதே போல வெளியூரில் இருந்து யாராவது வந்தால் அவர்களது சமூகம் தெரியாது என்பதால் பிளாஸ்டிக் டம்ளரில் டீ வழங்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த புகாரை தொடர்ந்து அந்த கிராமத்திற்கு சென்ற நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் அங்குள்ள ஒரு டீ கடையில் கேமராவை ஜூம் செய்தனர். அப்போது அந்த டீ கடையில் 3 விதமான டம்ளர்களை காண முடிந்தது. பெரிய சைஸில் சில்வர் டம்ளர், சிறிய சைஸில் சில்வர் டம்ளர் மற்றும் கண்ணாடி டம்ளர்களும் இருந்தன. அதே போல 3 விதமான இருக்கைகளும் கடைகளில் காணப்பட்டன. சாலைகளில் உள்ள மயில்கல்லை எடுத்து வந்து அதனை கடைக்கு வெளியே போட்டு அது ஒரு இருக்கையாக இருந்தது. அதுதான் முதல் இருக்கை. அதே போல கடைக்குள் ஒரு மர பெஞ்ச் போடப்பட்டிருந்தது. அது 2வது இருக்கை. அதற்கு அருகிலேயே தரையில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அந்த தரைதான் 3வது இருக்கையாம். மயில்கல் இருக்கையில் 2 முதியவர்கள் அமர்ந்திருக்க அதன் அருகில் உள்ள மர பெஞ்சில் அமராமல் அதை தாண்டி ஏன் அந்த முதியவர் தரையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. அப்படியானால் பரவலாக குற்றம் சாட்டப்படும் இரட்டை குவளையும் சாதி பாகுபாடு இருக்கையும் உண்மைதானா என்ற சந்தேகம் மேலோங்கியது. இந்த காட்சிகளை எல்லாம் தனது கேமராவில் தெளிவாக படம் பிடித்த நியூஸ் தமிழ் செய்தியாளர் புபேஷ் சந்திரன் இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக சமூக ஆர்வலர் சத்யேந்திரனிடம் மைக்கை நீட்டினார். சார், கேள்விப்பட்ட இரட்டை குவளை முறையும் தீண்டாமை கொடுமையும் உண்மைதான் என கூறினார். பாரனூர் கிராமம், அந்த கிராமத்தில் தொடர்ச்சியாக இரட்டை குவளை முறை பல வருஷங்களாக இருந்துகிட்டு இருக்கு. மனிதர்களை பாகுபாடு பார்த்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கிளாஸு பிளாஸ்டிக் கிளாஸில் கொடுக்குறாங்க, கண்ணாடி கிளாஸில் கொடுக்குறாங்க, கப்பில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இருக்க கூட அதே மாதிரி தான் மரப்பலகை, தரை அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாடோட இந்த முறைகளை கையாளுறாங்க. இந்த முறை ஒழியணும். தமிழக அரசு தொடர்ச்சியாக இதில் கவனம் செலுத்தி இந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். அதனால் இது போன்ற நிகழ்வு தமிழகத்தில் எங்கேயுமே நடைபெறாமல் இருக்கணும்.
மேலும் மனிதனை மனிதனாக பார்க்க மறுக்கும் ஊன மனநிலை முழுமையாக மாற வேண்டும் என கூறிய சத்யேந்திரன், இதுபோன்ற மனித தன்மையற்ற செயல்கள் நடக்கும் பகுதிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்பதை வெறும் பள்ளி பாட புத்தகத்தில் மட்டுமே படிக்காமல் ஒவ்வொருவரும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என கூறும் சமூக ஆர்வலர்கள், அனைவரது உடம்பிலும் ஒரே நிறத்தில்தான் ரத்தம் ஓடுகிறது என்பதையும் உணர வேண்டும் எனவும் கூறி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபேஷ் சந்திரன்.